Hi all, welcome to Demystifying Markets. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் லேர்னிங் வீடியோ தாங்க அண்ட் திஸ் வீடியோ இஸ் கம்ப்ளீட்லி அ லேர்னிங் வீடியோ அண்ட் திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ கைண்ட்லி டூ யுவர் அனாலிசிஸ் பிஃபோர் யூ டேக் அப் எனி ட்ரேட்ஸ். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து வாட் இஸ் பெல் கர்வ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? அண்ட் மோர் ஓவர் அதை வந்து நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து காமிக்குது, அதனால என்ன பொட்டென்ஷியலான ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கான்செப்டை ஏன் ரிலீஸ் பண்ணுறோன்னா ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து இந்த டாப்பிக்கை கேட்டதுனால நம்ம இந்த டாப்பிக்கை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான டாபிக்ஸ் ஃப்ரம் மார்க்கெட் ப்ரொஃபைல் வேணும்னாலும் யூ கேன் ஆல்சோ கமெண்ட். ஸோ கெட்டிங் இன் டு தி டாபிக்ஸ் ஆஃப் டுடே, வாட் இஸ் பெல் கர்வ்? ஸோ பெல் கர்வ் அப்படின்னா என்னென்னா மார்க்கெட்டை பொறுத்த வரையும் தேர் வில் பி நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் மார்க்கெட் வந்து கீழே ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, மார்க்கெட் இங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ ஸ்மார்ட் மணி பையிங் சைடில் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆயிருக்கும், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து சேம் பிளேஸில் அதே பிளேஸில் நேற்று எந்த பிளேஸில் ஓப்பன் ஆனாங்களோ அதே பிளேஸில் வந்து எண்ட் ஆயிருப்பாங்க. ஸோ விச் இஸ் அ கிளியர் டவுன்ஃபால். அன்னியோட டேல இன்ட்ராடேல டவுன் ட்ரெண்டாக இருக்குது. அன்னியோட இன்ட்ராடேல முந்தின நாள் ஸ்மார்ட் மணி பையிங் நடந்திருக்கு, மறுநாள் ஸ்மார்ட் மணி செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்டான மொமெண்டம், இதுவும் ஒரு ஃபாஸ்டான மொமெண்டம் பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மார்ட் மணி ஜோன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டை வந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு அகெயின் மார்க்கெட்டை திருப்பி அதே ரேஞ்சுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஸோ ரீசெண்ட் டைம்ஸாக இது நம்ம வந்து மார்க்கெட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பட் வை திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரையும் நிறைய அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு கீழே தான் இருக்குது. ஸோ இது எல்லாம் தான் நம்ம ப்ரொஃபைலில் வந்து நம்ம டீட்டெயிலாக டாட் ஜாயினிங்கில் வந்து கண்டுபிடிப்போம். ஒரு ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இஸ் நாட் வில்லிங் டு கோ, தட் இஸ் தட் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், கமோடிட்டியாக இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், இல்லை எனி நேச்சுரல் கேஸ் கமோடிட்டி எதுவாக இருக்கட்டும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் ரெடி டு கோ ஹை. வை? பிகாஸ் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் நிறைய அவங்களுக்கு கீழே இருக்குது, அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் கீழே இருக்குது. அதனால தான் என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் இஸ் கம்மிங் எவ்ரி டைம் வென்எவர் அந்த மேலே போய் ஒரு மொமெண்டமை கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப திரும்ப மார்க்கெட் கீழே வர்றது வந்து இந்த அன்ஃபினிஷ்டு ஜாபை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான். ஸோ தட் இஸ் வை மார்க்கெட் இஸ் கம்மிங். ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா இந்த பெல்கவ். பெல்கவை பொறுத்தவரையும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது see what is bell curve na, this is called a bell curve. ஸோ ஒரு பெல் கர்வ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு கிளியராக அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் ஆர் அன்ஃபினிஷ்டு ஜாப் இல்லை, எனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இல்லை அப்படின்றத ஒரு சார்ட் ஆஃப் இண்டிகேஷனாக கொடுக்கறது. ஐ எம் நாட் டெல்லிங் திஸ் இஸ் அ கம்ப்ளீட் இண்டிகேஷன் அண்ட் இதை வச்சு மட்டுமே ஒருத்தரால் வந்து ட்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. பட் என்னென்னா வில் பி ஆடிங் ஸோ மெனி வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லாஜிக்கலாக நிறையா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். அப்போ தான் நம்ம அது லாங்கோ ஷார்ட்டோ ட்ரை பண்ணணும். வை? பிகாஸ் ஒரு சிக்னல் கொடுக்குது, ஒரு இண்டிகேட்டர் கொடுக்குற சிக்னல் பை ஆர் செல் அப்படின்றதுனால வி கேனாட் அஸ்யூம் நம்ம போகிற ட்ரேடு, நம்ம எடுக்கிற ட்ரேடு கரெக்டான்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ த லாஜிக்கல் பாயிண்ட்ஸ் யூ ஆர் கலெக்டிங், தட் இஸ் அ டேட்டா கலெக்ஷன். ஸோ அந்த டேட்டா கலெக்ஷனில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா பெல் கர்வ், அண்ட் திஸ் இஸ் அ பெல் கர்வ். ஸோ ஒரு பெல் கர்வ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ், எனக்கு இந்த இந்த ஜோனில் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இப்போது இல்லை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ வென் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இல்லைன்றத ஒரு வேல்யூபிள் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும் அண்ட் அதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிறோம். இல்லை இந்த மாதிரியான ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அப்கமிங் டேஸ், ஐ எம் நாட் சேயிங் இமீடியட்டாக அந்த பெல் கர்வ் வந்து ரியாக்ட் ஆகும் மறுநாளே அப்படின்றது எதுலேயுமே நான் சொல்ல மாட்டேன். வை? பிகாஸ் மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுக்குதோ அதுக்குண்டான சோர்ஸை நம்ம ஆல்ரெடி கலெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோர்ஸ் இஸ் ஆல்ரெடி இன் யுவர் ஹேண்ட்ஸ். மார்க்கெட்டோட ரியாக்ஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்தோட நடக்கும்போது அப்போ உங்கள் சோர்ஸ் அங்கே ரியாக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ சோர்ஸ் இஸ் நத்திங் பட் பெல் கர்வ். பெல் கர்வ் ஃபார்மேஷன் இஸ் அ சோர்ஸ். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பெல் கர்வாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மறுநாள் அந்த ரியாக்ஷன் ஆர் டிரைவேட்டிவ், வாட் இஸ் த அவுட்கம்? ஸ்மார்ட் மணி மொமெண்டம் கிரியேட் பண்ணுறது இஸ் அன் அவுட்கம். ஆனால் அந்த ஸ்மார்ட் மணி
அந்த ஜோன்ல இங்க வந்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஜஸ்ட் விசிபிளா தெரியும் போது ஒரு பிரேக் அவுட்ல ஒரு ஸ்மார்ட் மணி வர மாட்டாங்க. ஸ்மார்ட் மணி வில் பி இன்சைட் த லெவல்ஸ். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து சைலண்டா தே வில் டூ இட். அண்ட் ஒன் டே இட் வில் பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட் டேஸ் தான் நம்ம எல்லாருக்குமே விசிபிளா தெரியும். பட் சைலண்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் அ பெல் கர்வ். ஸோ இந்த மாதிரி வந்து பெல் கர்வ் ஆன விஷயங்கள்லாம் அவங்க ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஒரு இண்டிகேஷன் கிளியராக கொடுக்குறாங்க. தெர் இஸ் நோ அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இன் த பாட்டம். அதனால வந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்டாக்ல ட்ரெண்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 8 அக்டோபர் வந்து ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து இந்த இந்த 7450 லெவல்ஸ்லேருந்து எவ்வளோ பெரிய ஸ்மார்ட் மணியோட மூவ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிளியரா ஓடிஎஃப் இது வந்து ஒன் டைம் ஃப்ரேமிங்னு சொல்லுவோம். அதாவது எவ்ரி பீரியட் இன் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம், எவ்ரி பீரியட் இஸ் ரெஸ்பெக்டிங் அதர் பீரியட்ஸ் அண்ட் கோயிங் ஹை அண்ட் திஸ் இஸ் கால் பையிங் சிங்கிள் பிரிண்ட். இதுவும் ஒரு ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட். அவங்க போகும்போதெல்லாம் லீவ் பண்ணுற ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இங்கே நாங்கள் பையிங்கில் ஸ்மார்ட் மணி இருக்கோம் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி. ஸோ அலாங் வித் தட் எவ்வளோ பெரிய ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க. 7450லேருந்து ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8300. ஸோ 2 days, ஜஸ்ட் இன் 2 days தே ஹவ் ஆல்மோஸ்ட் கவர்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்கு கிட்ட, ஆல்மோஸ்ட் ஒரு 800 பாயிண்ட்ஸ்க்கு 900 பாயிண்ட்ஸ் கிட்ட இந்த அளவுக்கு மூமெண்டம் இந்த ஸ்டாக் ஆஃப் ட்ரெண்டில் பொறுத்தவரையும் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் தே டோன்ட் ஃபைண்ட் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரியான ப்ரொஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து படிப்போம். ஸோ இது மாதிரியான இன்னொரு எக்ஸாம்பிளும் வில் ஹாவ் இட் இன் ரீசன்ட் டைம்ஸ். பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ்லேயும் எவ்வளோ மொமெண்டமான ஒரு பிக் வந்து கொடுத்துருக்காங்கன்றத பாருங்கள். ஸோ பட் பிஃபோர் கோயிங் இன் டு தேட் நம்மளோட மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ட்ரைனிங் கிளாஸஸ் பொறுத்தவரையும் ஃபெப்ரவரி பேட்ச் வந்து இஸ் டோட்டலி ஃபுல்லுங்க. அதனால வி ஆர் கோயிங் டு மார்ச் பேட்ச். ஸோ மார்ச் பேட்சை பொறுத்தவரையும் இஃப் பீப்புள் ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் த கான்செப்ட்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை படித்ததுக்கப்புறம் நம்ம வந்து கற்றுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் போத் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ, கைண்ட்லி கான்டாக்ட் தி வாட்ஸ்அப் நம்பர். ஸோ ஃபார் மார்ச் பேட்ச். ஸோ இதில் பொறுத்தவரையும் பஜாஜ் ஃபினான்ஸை பொறுத்தவரையும் பாருங்கள், தெர் இஸ் அன் அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இல்லை அப்படின்றத ஒரு பெல் கர்வ் வந்து எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆல்ரெடி இந்த பெல் கர்வ் வந்து இது வந்து ஒரு ஸ்மால் பெல் கர்வ். நம்ம முன்னாடி பார்த்ததும் இதுவும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் இந்த பெல் கர்வ்க்கு அப்புறம் இந்த பெல் கர்வ் வந்து இன்னைக்கு இது வந்து மந்த்லி சார்ட். இது வந்து மந்த்லியில் நம்ம பேசுகிறோம். முன்னாடி பார்த்தது வந்து ட்ரெண்ட் வந்து டெய்லி இன்ட்ராடே ஆக்டிவிட்டி. ஸோ மந்த்லியில் அவங்க ஆஃப்டர் பிளேசிங் திஸ் லெவல் 5579 580லேருந்து ஆல்மோஸ்ட் 8000 3000 2500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ரேலி கொடுத்துருக்காங்க. மந்த்லி லெவல்ஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ 2500 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் தேர் இஸ் நோ அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ். அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த சேம் லெவல்லையே மார்க்கெட் திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ஜூன் 2022 அகெயின் ஒரு பெல் கர்வை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. So this is called a bell curve and this bell curve again gave a potential rally. ஸோ திரும்பவும் அந்த லெவலில் வரும்போது 5200 லெவல்ஸில் வரும்போது மார்க்கெட் திரும்பவும் 7770 வரையும் போயிருக்காங்க. ஸோ அகெயின் தெர் இஸ் அ கிளியர் மொமெண்டம். வை? பிகாஸ் these two ranges are bell curve. ஸோ கிளியரான ஒரு பெல் கர்வை வந்து அவங்க வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் see how clear the bell curve is, which is telling a clear indication unfinished business வந்து கீழே இல்லை. ஸோ மார்க்கெட் மந்த்லி லெவல்ஸ்லேயே ஓப்பன் பண்ணி மந்த்லிலேயே ஸ்மார்ட் மணி வந்து கிளியராக மார்க்கெட்டை தூக்கிட்டு போயிட்டாங்க. விதின் 1 month இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜூன் மந்தில் பிளேஸ் பண்ணியிருக்காங்களா. ஜூன் மந்த்து ஜூலை மந்த் பாருங்கள், கிட்டத்தட்ட 5250லேருந்து கிட்டத்தட்ட 7250 2000 பாயிண்ட்ஸ்க்கு ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஹவு த பொட்டென்ஷியல் இஸ். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து லேர்னிங்காக எடுத்துக்கிட்டு நம்ம அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வில் பி ஆடிங் ஸோ மச் ஆஃப் வேல்யூபிள் ஸ்டாக்ஸ் இன் அவர் வாட்ச் லிஸ்ட். அண்ட் வித்வுட் லேர்னிங் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.